வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம தமிழ்ல பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போறோம். ஓகேவா? இது நம்மளுக்கு அழகு 2ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டாபிக் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைப் தொகை சொற்கள் பத்தி படிக்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிறத நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, 4 சொற்கள் கொடுக்கப்பட்டு அவற்றில் பொருத்தம் இல்லாத ஒன்றை கண்டறிய வேண்டும். ஓகேவா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு 4 வேர்டு கொடுத்துருவாங்க. அதுல 3 சொற்களுக்குள் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கும். ஓகேவா? அந்த 4 ஆப்ஷன்ல 3 சொற்களுக்கு நடுவுல கண்டிப்பா ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். 4வது மட்டும் தனித்துவமா இருக்கும். ஓகேவா? ஆட் மேன் அவுட். ஓகே, சோ இந்த தொடரில் இருந்து ஒரு சொல் மட்டும் மாறுபட்டு இருக்கும். அந்த ஒரு சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த 4 சொற்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த சொற்களா வேணா இருக்கலாம். ஓகேவா? அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, தொகை சொற்கள், இலக்கணம், நூலாசிரியர், இதழ்கள், சிறப்பு பெயர்கள், இலக்கண குறிப்பு, இன்னும் பிற. இதையும் தாண்டி எந்த டாபிக்ல இருந்து வேணா அந்த 4 சொற்கள் வரலாம். ஓகேவா? பட் மேஜர் டாபிக்ஸ் இதுதான். ஸோ நம்ம இந்த டாபிக்ஸை ஃபுல்லா படிச்சுட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம தொகை சொற்கள் பத்தி படிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இருதிணை. இருதிணை என்னதெல்லாம்? உயர்திணை, அஃறிணை. இருமை அப்படின்னா இன்மை, மறுமை. முத்தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். முக்கணினா மா, பலா, வாழை. ஓகே, ஸோ நம்ம எல்லா டைப்பும் படிச்சு முடிச்சுட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்து காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, இப்ப முக்கணி இருக்கு இல்லையா, மா, பலா, வாழைன்னு, இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கனியை சேர்த்து கொடுக்கலாம். ஓகே, அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மா, பலா, வாழைங்கிறது தான் முக்கணி. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு. ஓகே, அடுத்து முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். மூவேந்தர் நமக்கு நல்லா தெரியும், சேரர், சோழர், பாண்டியர். அடுத்து நாற்றிசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தான். நாற்படைன்னு பார்த்தோம்னா யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, தரைப்படை. ஐந்திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐம்பூதங்கள்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அறுசுவை என்னதெல்லாம்? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, உவர்ப்பு. ஓகே, இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஈரச்சம்னா பெயரச்சம், வினையச்சம். நானிலம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஓகேவா? சோ 5 பாலையும் வரும். பட் 4 நிலங்கள்னு மட்டும் இருந்துச்சுன்னா அதுல பாலை வராது. ஓகேவா? எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலைன்னு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 4 சொற்கள் கொடுத்துட்டு அதுல எது பொருந்தா சொல்னு கேக்குறாங்க அப்படின்னா பாலை தான் ஆன்சரா வரும். ஏன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படிங்கிறது நிலத்துக்கு கீழே வருது இல்லையா, அதுல பாலை கிடையாது. ஸோ அப்படி ஒரு 4 கேட்டாங்கன்னா அதுல பாலை தான் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து ஐம்புலன்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஏழிசை, குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். 8 தொகை நமக்கு நல்லா தெரியும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. நவரத்தினங்கள் அப்படின்னா மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம், கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம். இரு வினைகள் என்னதுன்னு பார்த்தோம்னா நல்வினை, தீவினை. இரட்டை புலவர்கள்னா இளஞ்சூரியர், முதுசூரியர். இருவகை அறம்னு பார்த்தோம்னா இல்லறம், துறவரம். மெய்யெழுத்தின் வகைகள் என்னதெல்லாம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். முக்குழல் அப்படின்னா கொன்றை குழல், மூங்கில் குழல், ஆம்பல் குழல். மும்முரசுனா படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. 3 மூங்கில் அப்படின்னா கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். ஓகே, திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. தேவாரம் பாடியோர் யாரெல்லாம்? அப்பர், சுந்தரர், சம்பந்தர். மூவர் முதலிகள்னாலும் இவங்க தான். ஓகே, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். சமய குறவர்கள் அப்படின்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர் கூட மாணிக்க வாசகரும் இருப்பாரு. முதல் ஆழ்வார்கள்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். 3 காலங்கள் எதெல்லாம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். மூவிடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். அவங்களோட முக்கொடி எதெல்லாம்? வில்கொடி, புலிக்கொடி, மீன்கொடி. 3 மாலைனா பனம்பூ மாலை, அத்திப்பூ மாலை, வேப்பம்பூ மாலை. முப்பால் எது? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். கிளியை குறிக்கும் வேறு சொற்கள் அப்படின்னா தத்தை, அஞ்சுகம், சுகம், கிள்ளை. பா இனங்கள் எதெல்லாம் அப்படின்னா தாளிசை, துறை, விருத்தம். தேவர்களின் முக்குணங்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா சத்துவம், ராசசம், தாமசம். திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற காண்டங்கள் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். சிலப்பதிகாரத்துல இருக்கிற காண்டங்கள் எதெல்லாம்? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சீரா புராணத்துல இருக்கிற காண்டங்கள் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம்,
ஹிஜ்ரத்து காண்டம். இசை கருவிகளின் வகைகள் பார்த்தோம்னா தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி. சொல்லின் வகைகள் இலக்கணத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே இது இலக்கியத்தின் அடிப்படையில இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல். 4 வகையான கவிகள் இருக்காங்க. யாரெல்லாம்னா ஆசுகவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தார கவி. 4 வகையான காற்றுனா சென்றல், வாடை, கொண்டல், கோடை. 4 வேதங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு. 4 தலைகள் ஆசிரியத்தலை, வெண்டலை, கலித்தலை, வஞ்சித்தலை. 4 பாவகைன்னா அதுவேதான் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அடுத்து பெண்களின் 4 பண்புகள் எதெல்லாம் அப்படின்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஐவகை இலக்கணம் எதெல்லாம் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். 5 உலோகம் அப்படின்னா இரும்பு, ஈயம், செம்பு, பொன், வெள்ளி. 50 காப்பியம் நமக்கு நல்லா தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. 5 காப்பியங்கள்னா சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயனகுமார காவியம். 5 குறவர் யாரெல்லாம் பார்த்தோம்னா அரசன், குரு, தந்தை, தேசிகன், மூத்தோன். ஓகே. இறை தொழில், அதாவது இறைவனின் தொழில்கள் என்னதெல்லாம் அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 குழுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா படைத்தலைவர், அமைச்சர், சடங்கு செய்விப்பவர், ஒற்றர், தூதுவர். பஞ்ச பாண்டவர்கள் யாரெல்லாம் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பஞ்சவர்ணம்னா 5 கலர்ஸ் எதெல்லாம் கருமை, செம்மை, பச்சை, மஞ்சள், வெண்மை. பஞ்சாங்கம்னா திதி, நட்சத்திரம், யோகம், வாரம், கரணம். பஞ்சாமிர்தத்துல என்னெல்லாம் சேர்ப்பாங்க சர்க்கரை, வாழைப்பழம், தேன், நெய், பால். பகுபத உறுப்புகள் எதெல்லாம் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். வினா வகை எதெல்லாம் அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. தொகைநிலை தொடர்கள் எதெல்லாம் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. பா உறுப்புகள் எதெல்லாம் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அறுபடை வீடுகள்னா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர். திருச்செந்தூரோட இன்னொரு பேரு திருச்சீரலைவாய். ஓகே. திரு ஆவினன்குடி அப்படின்னா பழனி. திருவேரகம் அப்படின்னா சுவாமிமலை. திருத்தணிக்கு இன்னொரு பெயர் குன்று தோராடல். அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை. ஓகேவா. இந்த எக்ஸ்ட்ரா நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு குழப்ப சான்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து சிறு பொழுதுகள் எதெல்லாம் வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம். பெரும் பொழுதுகள்னா இளவேனில், முழுவேனில், கார்காலம், கூதிர்காலம், முன்பணி, பின்பணி. கம்பராமாயணத்துல இருக்கிற காண்டங்கள் எதெல்லாம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். அகத்திணைகள் எதெல்லாம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. கடையேழு வள்ளல்கள் யாரெல்லாம் பாரி, ஆய், அதியமான், நல்லி, மலையன், வேகன், காரி. எதுகை மோனையோட வகைகள் பார்த்தோம்னா இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. 7 மண்டலங்கள் எதெல்லாம் சொல்றாங்கன்னா வாயு மண்டலம், வருண மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம், அக்னி மண்டலம், திரிசங்கு மண்டலம். பெண்களின் பருவங்கள் எதுன்னு பார்த்தோம்னா பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இது ஆண்களுக்கு பாலன், மீளி, மரவோன், திரளோன், காளை, விடலை, முதுமகன். சப்த கன்னிகள் யாரெல்லாம் அபிராமி, இந்திராணி, கௌமாரி, காளி, நாராயணி, மகேஸ்வரி, வராகி. அஷ்டமங்கலம்னா சாமரம், நிறைகுடம், கண்ணாடி, தோட்டி, முரசு, விளக்கு, கொடி, இணைக்கயல். அஷ்ட புஷ்பம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா புன்னை, வெள்ளருக்கு, செண்பகம், நந்தியாவர்த்தம், பாதிரி, நீலோற்பவம், அலரி, செந்தாமரை. தொடை வகைகள் எதெல்லாம்னா மோனை, எதுகை, முரண், இயபு, அளபடை, அந்தாதி, இரட்டை, செந்தொடை. என் வனப்புகள் எதெல்லாம் அம்மை, அழகு, இயைபு, இளைபு, தோல், தொன்மை, புலன், விருந்து. 8 குணங்கள் எதெல்லாம் கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு. அஷ்டலட்சுமிகள் யாரெல்லாம் தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஆதிலட்சுமி, வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி. அடுத்து என் பேராயத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா
கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவ்வுளி மறவர். அகநானூற்றின் 3 பகுதிகள் எதெல்லாம்? கலிற்று யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. 10 பாட்டு நூல்கள் எதெல்லாம்? திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை. 11 கீழ்கணக்கு நூல்கள் எதெல்லாம்? திருக்குறள், திரிகடுகம், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஏலாதி, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திணைமொழி 50, திணைமாலை 150, ஐந்திணை 50, ஐந்திணை 70, கைநிலை, கார் 40, களவழி 40. பொருள்கோள்கள்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி யாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். விடையின் வகைகள் எதெல்லாம் பார்த்தோம்னா, சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஓகே. அடுத்து நவ கிரகங்கள் யாரெல்லாம்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. நவதானியம் எதெல்லாம்? உளுந்து, எள், கடலை, கொள்ளு, சாமை, திணை, அவரை, நெல், பயறு. நவரசங்கள் எதெல்லாம்? வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. ஆண்பால் பிள்ளைத்தமிழின் பருவங்கள் எதெல்லாம்? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுதேர், சிறுபறை. பெண்பால் பிள்ளைத்தமிழின் பருவங்கள் பார்த்தோம்னா லாஸ்ட் 3 மட்டும் மாறி இருக்கும். ஓகே. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இதுவரை அதே தான் வரும். லாஸ்ட்ல கலங்கு, அம்மானை, ஊசல். இது பெண்பாலுக்கு. அடுத்து சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 10 இருக்கும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு 100 தொகை சொற்கள் படிச்சிருக்கோம். ஓகே. இன்னும் நிறைய தொகை சொற்கள் இருக்கு. அதை நான் அடுத்த கிளாஸ்ல கொண்டு வரேன். அது போக மிச்சம் இருக்கிற டைப்ஸும் நம்ம என்ன செய்ய போறோம், அதுக்கடுத்து ஒரு வீடியோலையும் படிக்க போறோம். ஓகே. அது எல்லா டைப்ஸும் படிச்சு முடிச்சுட்டு ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்து முடிச்சா மட்டும்தான் அந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இது எல்லா டைப்பும் நம்ம ஒன்றா படிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.